Praise the Lord. Praise the Lord. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல வாசகத்தின் வழியாக வெளிச்சம் என்ற இந்த ஆழமான இறைவார்த்தை தியானத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். வாங்க, இந்த அருமையான பொழுதை நமக்கு தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி ஒரு சின்ன ஜபத்தோட இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடங்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். எங்களை அளவுக்கு அதிகமா அன்பு செய்யற எங்கள் அன்பு தந்தையே, இந்த புதிய நாளுக்காக, குறிப்பா இந்த திருநீற்று புதன், இந்த தவக்காலத்தோட முதல் நாளுக்காக உமக்கு நன்றி சொல்றோம். இந்த நாள்ல நாங்க தியானிக்க போறமுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கறமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆமாம் தந்தையே. அவங்க அறிஞ்சும் அறியாமலும் செஞ்ச பாவங்களை மன்னியும். நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய தெய்வீக சுகத்தை கொடுத்து உங்களை குணப்படுத்துங்க. மன அழுத்தம், குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார சிக்கல்கள்னு கஷ்டப்படுற ஒவ்வொருத்தருக்கும் இது இரக்கத்தையும் கிருபையும் தந்து வழி நடத்துங்க. இந்த தவக்காலம் முழுவதும் உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு ஞானத்தை தாங்க. அவங்க குடும்பத்துல இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் உம்முடைய பாதத்துல சமர்ப்பிக்கிறோம். நீர் உம்முடைய வார்த்தையின் வழியாக அவங்களுக்கு தேவையான வெளிச்சத்தையும் ஆறுதலையும் ஞானத்தையும் தந்து வழி நடத்தும். விசுவாசிகள் தங்கள் ஜபம், நோன்பு, தர்ம செயல்கள்ல வெளிவேஷம் இல்லாம ஒரு உண்மையான இதயத்தோட ஈடுபட அருள் தாரும். நற்செய்தி அறிவிப்பாளர்கள் மக்களை மனம் திரும்புவதற்கும் ஒப்புரவுக்கும் அழைக்க தேவையான ஞானத்தையும் அந்த தைரியத்தையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். மனம் வருந்தி உம்மிடம் வர்ற ஒவ்வொரு சமூகமும் உமது எல்லையற்ற இரக்கத்தை முழுமையா அனுபவிக்க வரம் தாரும். இந்த தியானத்தின் வழியாக எங்க இதயங்கள் திறக்கப்படவும், உம்முடைய வார்த்தையின் ஆழத்தை நாங்க புரிஞ்சுக்கவும், அதன்படி வாழவும் எங்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமென். இன்று பிப்ரவரி 18, 2026 திருநீற்று புதன். நாம சாம்பல் புதன்னு சொல்ற இந்த நாள்ல தான் 40 நாட்கள் கொண்ட தவக்கால பயணத்தோட முதலடையை எடுத்து வைக்கிறோம். ஆமா, இந்த 40 நாட்கள் பயணங்கிறது அது வெறும் சடங்குகள் செய்யறதுக்கான ஒரு காலம் இல்ல. இது நம்மள நாமே புதுப்பிச்சுக்க ஒரு பெரிய வாய்ப்பு. கரெக்ட். இன்னைக்கு நாம பார்க்க போற வாசகங்கள் இறைவாக்கின யோவேல், அப்புறம் திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதினது, திருப்பாடல் 51, மத்தேயு நற்செய்தி. இது எல்லாமே சேர்ந்து இந்த தவக்காலத்தை எப்படி ஒரு ஆழமான அனுபவமா மாத்திக்கிறதுன்னு ஒரு வழிகாட்டி மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, வெறும் வெளிப்புற செயல்களை தாண்டி உண்மையான மனமாற்றம்னா என்னன்னு நாம சேர்ந்து ஆழமா பார்க்க போறோம். சரி, அப்போ முதல் வாசகத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சரி, நாம இன்னைக்கு வழக்கம் போல இன்றைய வாசகங்களோட ஆன்மாவோட இணைஞ்சு ஒரு சின்ன ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. ஒரு பெரிய கம்பெனில 2 நண்பர்கள் வேலை செஞ்சாங்க. அதுல முதல் ஆள் மத்தவங்க பார்க்கணுங்கிறதாகவே வேலை செய்யறவர். மேலதிகாரி பக்கத்துல வந்தா போதும் ரொம்ப பரபரப்பா வேலை செய்யற மாதிரி காட்டுவாரு. ஆனா அவர் தனியா இருக்கும்போது வேலையில சுத்தமா கவனம் இருக்காது. மத்தவங்கள பத்தி குறை சொல்றது, நேரத்தை வீணடிக்கிறது, இப்படிதான் இருப்பாரு. ஒரு வெளி வேஷ மாதிரி. ஆமா, கரெக்ட். அவரோட உழைப்பு ஒரு நடிப்பு. ஆனா இன்னொருத்தர் இருந்தாரு. அவர் ரொம்ப அமைதியா தன் வேலையை மட்டும் பாப்பாரு. யார் பாக்குறாங்க யார் பாக்கலன்னுலாம் கவலைப்பட மாட்டார். உண்மையான உழைப்பு. ஆமா, அவரோட வேலையோட தரம் தனியா இருந்தாலும் சரி, 100 பேர் பார்த்தாலும் சரி, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் அந்த கம்பெனில ஒரு பெரிய பொறுப்புக்கு ஆள் தேடினாங்க. அப்போ நிர்வாகம் அந்த முதல் நபரோட நடிப்பை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. யாருடைய இதயம் நேர்மையா இருக்கு, யாருடைய உழைப்பு உண்மையானதுன்னு பார்த்து அந்த 2வது நபருக்கு அந்த பதவியை கொடுத்தாங்க. ஆஹா. இந்த நிகழ்வு மாதிரிதான் நம்மளோட வெளிப்படையான பக்தி செயல்களை விட நம்ம உள்ளத்தோட நேர்மைய, நம்ம இதயத்தோட உண்மையான நோக்கத்தை தான் கடவுள் பார்க்கறார். இதத்தான் நீ வாசகம் ரொம்ப அழகா பேச போகுது. ஆமா, இன்னைக்கு நாம இறைவாக்கினர் யோவேல் எழுதிய நூல்ல இருந்து அதிகாரம் 2 வசனங்கள் 12ல இருந்து 18 வரைக்கும் தியானிக்க போறோம். சரி. இந்த வாசகம் வெளி அடையாளங்களுக்கும் உள்ளத்தின் மாற்றத்துக்கும் என்ன வித்தியாசம்னு ரொம்ப தெளிவா படம் பிடிச்சு காட்டுது. வெறும் சடங்குகள் இல்ல, உண்மையான உறவைத்தான் கடவுள் விரும்புறாருன்னு இது நமக்கு ஞாபகப்படுத்துது. வாங்க இதை விரிவாக பார்க்கலாம். நிச்சயமா. வசனங்கள் 12 மற்றும் 13. இந்த அழைப்புல இருக்கிற அந்த துணைய பாருங்களேன். ஆமா, இப்பொழுதாவது திரும்பி வாருங்கள் அப்படிங்கிறது ஒரு அப்பாவோட ஏக்கமான அழைப்பு மாதிரி இருக்கு இல்லையா? மிக சரி. அது ஒரு அதிகாரத்தோட குரல் இல்ல, அன்போட குரல். நாம எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, மனம் திரும்ப ஒரு கதவு எப்பவும் திறந்திருக்குன்னு அந்த இப்பொழுதாவதுங்கிற வார்த்தை காட்டுது. அதுலயும் அந்த 2வது வரி, உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். இதுதான் இந்த வாசகத்தோட மையம்னு நினைக்கிறேன். ஆமா, அதுதான்.
இந்த வரி மனச ரொம்ப தொடுது. நாம பொதுவா வருத்தத்தை காட்ட என்ன செய்வோம்? சோகமா முகத்தை வச்சுப்போம், இல்ல மத்தவங்க கிட்ட புலம்புவோம். ஆனா கடவுள் என்ன சொல்றாருன்னா, உங்க வருத்தம் மத்தவங்களுக்கான ஒரு நாடகமா வேண்டாம். அது எனக்கும் உங்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு உண்மையான, இதயபூர்வமான ஒன்றா இருக்கட்டும்ங்கறாரு. கரெக்ட். இத நாம அதோட வரலாற்று பின்னணியோட பார்த்தா இன்னும் நல்லா புரியும். ஓ, சொல்லுங்க. அந்த காலத்துல யூத கலாச்சாரத்துல ஒரு பெரிய துக்கம், பேரிழப்பு இல்லைன்னா ரொம்ப தீவிரமான மன வருத்தம் வந்தா மக்கள் அவங்களோட மேலாடைகளை கிழிச்சுப்பாங்க. ஓ, அப்படியா? ஆமா, அது அவங்க துக்கத்தை வெளியில காட்டுற ஒரு அடையாளம். ஆனா இறைவாக்கினர் யோவேல் மூலமா கடவுள் என்ன சொல்றாரு? அந்த வெளி அடையாளத்தை நான் பார்க்கல, உங்க இதயம் நொறுங்கி இருக்கா, அதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்றாரு. ஆழமான பார்வை. மூல மொழியான எப்ரேயத்துல கிழித்தல் அப்படிங்கிறதுக்கு காரா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது துணிகளோட காராவை இல்ல, லாவேவ் எனப்படும் இதயத்தோட நொறுங்குதல். லேவோனா இதயம் இல்லையா? ஆமா, இதயம் நொறுங்குதல். அது வெறும் உணர்ச்சி வசப்படுறது மட்டும் இல்ல. அதுல ஒரு 3 விஷயம் இருக்கு. 1, நம்ம தப்ப முழுசா உணர்றது. சரி. 2, அதுக்காக உண்மையாவே வருத்தப்படுறது. ஆ, 3, இனிமே அந்த தப்ப செய்ய மாட்டேன்னு ஒரு உறுதியான முடிவெடுத்து கடவுளை நோக்கி திரும்புறது. புரிந்தது. அதோட நாம ஏன் திரும்பணுங்கிற காரணத்தையும் 13ஆம் வசனம் தெளிவா சொல்லுது. அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர். நாம திரும்புறது தண்டனைக்கு பயந்து இல்ல, அவரோட குணத்தை பார்த்து, அவரோட பேரன்பை நம்பி. அருமை. அந்த நம்பிக்கை தான் அடுத்த வசனத்துல இன்னும் வலுப்பெறுது. வசனம் 14 பார்ப்போம். இதுல அந்த ஒருவேளைங்கிற வார்த்தை ஒரு சந்தேகம் மாதிரி தெரியுதே. இது ஒரு சுவாரஸ்யமான கேள்விதான். மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு சந்தேகம் மாதிரி தெரியலாம். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, கடவுளோட முழுமையான சுதந்திரத்தை குறிக்குது. ஓ, அவர் யாருடைய கட்டளைக்கும் கட்டுப்பட்டவர் இல்ல. ஆனா அவரோட குணம் அன்புங்கிறதால உண்மையா மனம் திரும்புறவங்கள அவர் ஒருபோதும் கைவிட மாட்டாருங்கிற ஆழமான நம்பிக்கையை தான் அது காட்டுது. நாம மனம் திரும்பினா அவர் இரக்கம் காட்ட வேண்டும்னு கட்டாயம் இல்ல, ஆனா அவர் இரக்கம் காட்டுவார். அதுதான் அவரோட இயல்பு. ஓஹோ. அதோட அந்த ஆசீர்வாதம் என்னவாக இருக்கும்னு அந்த வசனம் சொல்லுது. தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசீர் வழங்குவார். இது வெறும் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையே. நிச்சயமா இல்ல. இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். அந்த காலத்துல ஆலய வழிபாடுதான் மக்களோட வாழ்க்கையின் மையம். சரி. தானிய படையலும் நீர்ம படையலும் அந்த வழிபாட்டோட முக்கியமான அங்கங்கள். ஒரு தேசத்துல கொடிய வறட்சி இல்ல வெட்டுக்கிளி மாதிரி பேரழிவுகள் வந்து விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னா அவங்களால கடவுளுக்கு படையல் செலுத்த முடியாது. இது வெறும் பொருளாதார இழப்பு மட்டும் இல்ல, கடவுளுக்கும் தங்களுக்குமான உறவு முறிஞ்சு போனதோட அடையாளமா பார்த்தாங்க. ஓ, அப்படியா? அதனால திரும்பவும் படையல் செலுத்துற வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது கடவுளோட இருந்த உறவு திரும்பவும் புதுப்பிக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இத இன்றைய வாழ்க்கையோட எப்படி பொருத்தலாம் நம்ம காலத்துக்கு? நல்ல கேள்வி. நாம பாவத்துல விழும்போது கடவுளுக்கும் நமக்குமான உறவுல ஒரு வறட்சி ஏற்படுது. ஜெபிக்க பிடிக்காது, திருவிவிலியத்தை வாசிக்க மனம் வராது. ஆமா, அது உண்மைதான். நம்ம ஆன்மீக வாழ்க்கையில ஒரு தேவையும், ஆனா நாம உண்மையா நம்ம இதயத்தை கிழிச்சுக்கிட்டு அவர்கிட்ட திரும்பும் போது அவர் நம்ம ஆன்மீக வாழ்வை திரும்பவும் செழிக்க செய்யறார். ஜெபத்திலையும் வழிபாட்டிலையும் திரும்பவும் ஒரு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்து அந்த உறவை புதுப்பிக்கிறார். அடுத்து வர்ற வசனங்கள் இந்த மனம் திரும்புதலுக்கான அழைப்பு ஒரு தனிநபருக்கு மட்டும் இல்ல, ஒரு முழு சமுதாயத்துக்கே ஆனதுன்னு அழுத்தமா சொல்லுது. ஆமா, வசனங்கள் 15 17 வரை பாருங்க. இந்த அழைப்புல ஒருத்தர் கூட விதிவிலக்கு இல்ல. ஆமா, குழந்தைகள், முதியவர்கள், ஏன் அப்போதான் கல்யாணம் ஆன மணமக்கள் கூட அழைக்கப்படுறாங்க. ஆமா, இது என்ன காட்டுதுன்னா மனமாற்றம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, அது ஒரு சமூகம் சார்ந்த நிகழ்வு. சரி. ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு வர்ற நோய் அந்த முழு குடும்பத்தையும் பாதிக்குது இல்லையா? ஆமா. அது மாதிரி ஒரு சமூகத்தோட பாவம் அந்த சமூகம் முழுவதையுமே பாதிக்குது. அதனால மனம் திரும்புதலும் ஒரு சமூகமா ஒன்னா செய்யப்படணும். அப்பதான் முழுமையான விடுதலை கிடைக்கும். இதுல குருக்களோட பங்கு ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, 17ஆம் வசனத்துல. ஆமா, ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம் அப்படின்னு வருது. அவங்களுடைய ஜெபமும் ரொம்ப முக்கியமானது. மிக மிக முக்கியமானது. அவங்க தங்களுக்காக ஜெபிக்கல, மக்களுக்கும் கடவுளுக்கும் நடுவுல நின்னு ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளுன்னு பரிந்து பேசுறாங்க. அவங்க ஜெபத்தோட உச்சகட்டமா ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூற வேண்டுமோ?
இது நம்ம இதயத்துல அறிய வேண்டிய ஒரு கேள்வி. அதாவது நம்ம செயல்களால கடவுளோட பேருக்கு களங்க வந்துடக்கூடாதுன்னு சொல்றாங்களா? அதத்தான் சொல்றாங்க. நம்மளோட வீழ்ச்சி, நம்ம பாவம் நம்மள மட்டும் அவமானப்படுத்தாது, அது நாம ஆராதிக்கிற கடவுளோட பேரையும் கேள்விக்குள்ளாக்கும். ஆமாமா. இவங்க கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா இவங்க வாழ்க்கை இப்படி இருக்கே, இவங்க கடவுள் இவங்கள கைவிட்டுட்டாரா, இல்ல இவங்க கடவுள் உண்மையிலேயே இல்லையா அப்படின்னு மத்தவங்க பேசுற நிலைய நம்ம உருவாக்கிடக் கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை. ஆமா. அதனால நம்ம மனமாற்றம்ங்கிறது நம்ம சொந்த மீட்புக்காக மட்டும் இல்ல, கடவுளோட பேர் மகிமைப்படுறதுக்காகவும் இருக்கணும். நம்ம வாழ்க்கைய பார்த்து இவர்களுடைய கடவுள் மெய்யானவர்னு உலகம் சொல்லணும். அப்படியானா இவ்வளவு உண்மையான முழுமையான இதயபூர்வமான மனமாற்றத்துக்கு கடவுளோட பதில் என்னவா இருக்கு? அதத்தான் 18ஆம் வசனம் ஒரே வரியில அழகா சொல்லுது. அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். இதுதான் இந்த வாசகத்தோட உச்சகட்டம். மக்கள் தங்களோட இதயத்தை கிழிச்சுக்கிட்டு ஒரு சமூகமா திரும்பின உடனே கடவுள் ஒரு நொடி கூட தாமதிக்கல. ஆமா. அவரோட உடனடி பதில் கோபமோ தண்டனையோ இல்ல, பேரார்வமும் கருணையும். இங்கு பேரார்வம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமானது. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? மூல மொழியான எப்ரேயத்துல இங்க கனா QANH ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைக்கு பொறாம, ஆர்வம், வைராக்கியம்னு பல அர்த்தங்கள் இருக்கு. சரி. ஆனா இங்க அதோட மிக சரியான பொருள் ஒரு கணவன் தம் மனைவி மேல வச்சிருக்கிற பிரிக்க முடியாத அன்பு, உரிமை மற்றும் பாதுகாப்பு உணர்வு. தம் மனைவிக்கு ஒரு தீங்குனா அவனால எப்படி பொறுத்துக்க முடியாதோ அது மாதிரி ஒரு பரிசுத்தமான ஆர்வம். தன் மக்கள் மத்தவங்களால நிந்திக்கப்படுறதையோ அவமானப்படுறதையோ கடவுளால தாங்கிக்க முடியாது. அருமையான விளக்கம். அந்த பேரார்வம் தான் நாம எவ்வளவு தூரம் விலகி போனாலும் உண்மையா திரும்பும்போது நம்மள திரும்பவும் ஆறத் தழுவி ஏத்துக்கிறதுக்கான மிகப்பெரிய அத்தாட்சி. நாம் அவரோட உரிமை சொத்து. ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த வாசகம் நம்மளோட பக்திங்கிறது வெளி வேஷங்கள்ல இல்ல, அது நுறுங்கின நேர்மையான இதயத்துல தான் இருக்குன்னு தெள்ளத் தெளிவா காட்டுது. ஆமா, இது நாம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில அடுத்தவங்க பாக்குறதுக்காக நாம செய்யற பக்தி செயல்கள் என்னென்ன? யாருமே கவனிக்காத நேரத்துல கூட கடவுள் மட்டும் பாக்குற நம்ம இதயம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு, இத நாம எப்படி உறுதிப்படுத்திக்கலாம்? இதை இன்னைக்கு சிந்திச்சு பாப்போம். இதோட திருப்பாடல் 51 சேர்த்து பார்க்கும்போது இன்னும் தெளிவா புரியுது. ஆமா. ஒரு சின்ன ஸ்டோரி. சொல்லுங்க. ஒரு சின்ன பையன் வீட்ல விளையாடிட்டு இருக்கான். அப்ப தெரியாம அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பூஜாடிய உடைச்சிடுறான். ஐயோ! உடனே பயத்துல அந்த உடைஞ்ச துண்டுகளை எல்லாம் மறைச்சு வச்சிடறான். ஆனா அவனால நிம்மதியா இருக்க முடியல. மனசாட்சி உறுத்த ஆரம்பிச்சிடுச்சு. ஆமா, சாப்பிட முடியல, விளையாட முடியல. கடைசியா அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட ஓடி போய் உண்மையை சொல்லிடுறான். அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க? அவங்க கோவப்படல. அவன் அப்படியே அணைச்சுக்கிட்டு நீ உண்மையை சொன்னதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லி மன்னிக்கிறாங்க. ஆஹா! அந்த க்ஷணத்துல அந்த பையன் உணர்ந்த அந்த நிம்மதி, அந்த மகிழ்ச்சி, அதுதான் நம்ம கடவுள்கிட்ட நம்ம பாவங்களை அறிக்கை செய்யும் போது கிடைக்கிற அனுபவம். ரொம்ப அழகான ஒரு அறிமுகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருப்பாடல் 51 இந்த அனுபவத்தை பத்தி தான் ரொம்ப ஆழமா பேசுது. ஆமா, கடவுளோட பேரன்பு, நம்மளோட மனமாற்றம், இதுதான் இன்னைக்கு நம்மளோட சிந்தனை. திருப்பாடல் 51 முதல் 2 வசனங்கள். இந்த ஜபத்தை எழுதினது தாவீதரசர். ஒரு பெரிய தவறு செஞ்ச பிறகு கடவுளோட மன்னிப்ப நாடி இந்த வார்த்தைகளை சொல்றார். இதுல பேரன்பு, இரக்கம்னு 2 வார்த்தைகள் வருது. இதுக்கெல்லாம் சிறப்பான அர்த்தம் இருக்கா? நிச்சயமா. இங்க பேரன்புன்னு மொழிபெயர்க்கப்பட்ட மூல எபிரேய வார்த்தை கெசேட். இதுக்கு சாதாரணமா அன்புன்னு அர்த்தம் பண்றதை விட மாறாத விசுவாசம் அல்லது ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையிலான பற்றுன்னு சொல்றதுதான் சரி. அப்போ என் மேல அன்பு காட்டுங்கன்னு சும்மா கேட்கல, நமக்குள் ஏற்கனவே ஒரு உறவு இருக்கு, ஒரு ஒப்பந்தம் இருக்கு, அதோட அடிப்படையில எனக்கு உதவுங்கன்னு கேட்கிறார். மிகச்சரியா. அடுத்த வார்த்தை ரஹமெம், அதாவது இரக்கம். இந்த வார்த்தையோட வேர்ச்சொல் ரெஹம். ரெஹம்? ஆமா, அதுக்கு தாயின் கருப்பைன்னு அர்த்தம். இது ஒரு ஆச்சரியமான உருவகம். தாயின் கருப்பையா? ஆமா, ஒரு தாய் தன் பிள்ளையின் மேல காட்டுற அந்த நிபந்தனையற்ற உள்ளுணர்வு பூர்வமான பாசத்தை போன்றது கடவுளோட இரக்கம். அவர் கடவுள்கிட்ட ஒரு நீதிபதி மாதிரி தீர்ப்பு சொல்ல கேட்கல, ஒரு தாய் மாதிரி அரவணைக்க சொல்றார். இது பெரிய உளவியல் மாற்றத்தை காட்டுது. நாம தப்பு பண்ணும்போது நம்ம மனசாட்சி நம்மள தண்டிக்கும். ஆனா தாவீது அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து விலகி ஒரு பாதுகாப்பு உணர்வை தேடுறார். ஆமா, நம்மள நாமே தண்டிச்சுக்கிறத விட குணப்படுத்துற ஒரு உறவை தேட சொல்லுது இந்த வாசகம். இதுதான் மனம் திரும்புதலோட முதல் படி.
கடவுளோட குணத்தை நம்புறது. சரி, அப்போ அடுத்த கட்டம் என்ன? அடுத்த வசனங்கள் பாவத்தை ஒப்புக்கொள்றத பத்தி பேசுது. வசனங்கள் 3 மற்றும் 4. என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. இந்த வரி எவ்வளவு உண்மையானது பாருங்க. ஆமா, தப்பு செஞ்சுட்டு மறக்க முயற்சி பண்ணல. அந்த தப்போட விளைவுகள் அவரை துரத்துதுன்னு ஒத்துக்கிறார். இதுதான் உண்மையான பொறுப்பேற்பு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன்னு சொல்றார். ஆனா அவர் பாவம் செஞ்சது பத்ஷேபாவுக்கும் அவரோட கணவர் உரியாவுக்கும் தானே எதிரா? நல்ல கேள்வி. ஆனா அவரு அந்த மனிதர்களுக்கு எதிரா செஞ்ச தப்ப கடவுளுக்கு எதிரா செஞ்ச தப்பா பாக்குறார். இது அந்த பாவத்தை குறைச்சு மதிப்பிடல. அப்போ சொல்லப்போனா பாவத்தோட தீவிரத்தை இன்னும் அதிகமாக்குது. நாம ஒரு சக மனிதனுக்கு எதிரா ஒரு தப்பு செய்யும்போது நம்ம அந்த மனிதரை மட்டும் காயப்படுத்தல, அந்த சமூகத்தையே ஒன்றிணைக்கிற தார்மீக சட்டத்தையே உடைக்கிறோம். அந்த சட்டத்தோட மூலமான கடவுளையே நிராகரிக்கிறோங்கிற புரிதல். அதேதான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம தவறுகளுக்கு மத்தவங்களையோ சூழ்நிலையையோ காரணம் காட்டுறது ரொம்ப சுலபம். ஆனா இந்த வாசகம் எந்த சாக்குப்போக்குக்கும் இடம் இல்லாம முழு பொறுப்பையும் ஏத்துக்க சொல்லுது. இந்த நேர்மையான சுய பரிசோதனை தான் கடவுளோட மன்னிப்பை பெற முதல் படி, இல்லையா? நிச்சயமா. இந்த முழுமையான பொறுப்பேற்பு தான் அடுத்த கட்டத்துக்கு அவரை கொண்டு போகுது. அதுதான் இந்த திருப்பாடலோட உச்சம்னு கூட சொல்லலாம். ஒரு புதிய இதயத்துக்கான ஜெபம். வசனங்கள் 10 மற்றும் 11. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதீர், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதீர். இங்க வெறும் மன்னிப்பு மட்டும் கேட்கல, ஒரு முழுமையான உள் மாற்றத்தையே கேட்கிறார். அதுவும் படைத்தருளுங்கிற வார்த்தை ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒண்ணு. மூல மொழியான எப்ரேயத்துல இங்க பாராங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாரா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. திருவிவிலியத்தோட முதல் வரியில தொடக்க நூல்ல தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார்னு வருது இல்லையா? ஆமா, அங்க பயன்படுத்தப்பட்ட அதே வார்த்தை இதுதான். இந்த பாராங்கிற வினைச்சொல் கடவுள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு செயலை குறிக்குது. அதாவது எதுவுமில்லாத இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குவது. அப்போ அவர் ஏன் பழைய கரை படிஞ்ச இதயத்தை கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு கேட்கல, இந்த இதயத்தையே தூக்கி போட்டுட்டு எனக்கு முற்றிலும் புதுசா ஒன்ன உருவாக்குங்கன்னு கேட்கிறாரு. இருக உண்மையான மாற்றத்துக்கான தேடல். நாம பல சமயம் நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களை நம்ம சொந்த முயற்சியில மாத்த முயற்சி பண்ணி தோத்து போறோம். ஆமா, நான் இனிமே கோவப்பட மாட்டேன்னு 100 தடவை முடிவு பண்ணிருப்போம். ஆனா திரும்பவும் அதே தவறு நடக்கும். இந்த வாசகம் என்ன சொல்லுதுன்னா, சில மாற்றங்கள் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது. அது ஒரு தெய்வீக தலையீடு மூலமாதான் சாத்தியம். ஆண்டவரே என் கோபத்தை குறைன்னு கேட்கிறத விட, ஆண்டவரே எனக்கு அன்பான ஒரு புதிய இதயத்தை உருவாக்குங்கள்னு ஜெபிக்கிறது அதிக சக்தி வாய்ந்தது. இது நம்மளோட அகந்தையை உடைக்குது. எனக்கு வெளியிலிருந்து ஒரு உதவி தேவைன்னு ஒப்புக்கொள்ற ஒரு மனத்தாழ்மையை காட்டுது. கூடவே உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேன்னு கேட்கிறார். அது ஒரு விசுவாசியோட மிகப்பெரிய பயம். கடவுளோட பிரசன்னத்தை, அந்த வழிகாட்டுதலை இழந்து விடுவோமோங்கிற பயம். ஒரு தலைவன் தன் அதிகாரத்தை விட தன் மனசாட்சியின் குரலை இழக்கத்தான் அதிகமா பயப்படணும். இந்த முழுமையான மாற்றத்துக்கு பிறகு என்ன நடக்குது? அதோட விளைவுதான் இந்த திருப்பாடலோட கடைசி பகுதி. ஆமா, மீட்பின் மகிழ்ச்சியும் புகழ்ச்சியின் சாட்சியமும். வசனம் 12 மற்றும் 15. உன் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும், தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ்ச்சான்றிடும். பாவம், அது குற்ற உணர்ச்சியை மட்டும் கொண்டு வர்றதில்ல, நமக்கிட்ட இருந்த மகிழ்ச்சியையும் பறிச்சிடுது இல்லையா? நிச்சயமா. ஒரு விதமான பாரம், ஒரு இருள் நம்மள சூழ்ந்துக்கும். கடவுளோட மன்னிப்பு கிடைக்கும்போது இழந்த அந்த சந்தோஷம் திரும்ப வருது. அந்த சந்தோஷம் கிடைச்சதும் அவர் சும்மா இருக்கல. என் இதழ்களை திறந்தருளும், என் வாய் உமக்கு புகழ்ச்சான்றிடும்னு சொல்றார். இது ரொம்ப முக்கியமான கட்டம். அவர் பட்ட வேதனை, அவர் பெற்ற மன்னிப்பு, இது எல்லாமே ஒரு தனிப்பட்ட அனுபவமா மட்டும் இல்லாம ஒரு பொது சாட்சியமா மாறுது. நான் தவறு செய்தேன், ஆனா அதிலிருந்து மீண்டு வர ஒரு வழி இருக்கிறதுன்னு மத்தவங்களுக்கு சொல்ற ஒரு நிலைக்கு வரார். தன்னோட தனிப்பட்ட வீழ்ச்சிய ஒரு பொது பாடமா மாத்துறார். இதுதான் இந்த திருப்பாடல்ல 3000 வருஷத்துக்கு அப்புறமும் உயிர் போட வச்சிருக்கு. இது வெறும் தாதீதோட நிகழ்வில்ல, தப்பு செஞ்சு குற்ற உணர்ச்சியில தவிக்கிற ஒவ்வொரு மனுஷனோட அனுபவமா மாறுது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுப்பது இதுதான். நம்ம பாவம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, கடவுளோட இரக்கம் அதை விட பெரியது. உண்மையான மனத்தாழ்மையோட அவர்தான் போகும்போது அவர் நம்மள மன்னிக்கிறது மட்டும் இல்ல, நமக்குள் ஒரு புதிய தூய இதயத்தை உருவாக்குறார். அந்த மீட்பின் மகிழ்ச்சி
நம்மள அவருக்கான சாட்சிகளா மாத்துது. ஆமா, நம்மளோட அனுபவமே மற்றவங்களுக்கு ஒரு நற்செய்தியா அமையுது. இதுல அப்படியே நம்மளோட இன்றைய வாழ்க்கைக்கு கொண்டு வருவோமே. தவக்காலம் ஆரம்பிச்சதும் நாம என்ன பண்றோம்? ஒரு லிஸ்ட் போடுவோம். 40 நாள் நான் சாக்லேட் சாப்பிட மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், சோஷியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டேன். ஆமா, இதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல, நல்ல விஷயங்கள் தான். ஆனா யோவேல் சொல்ற இதயத்தை கிழித்தல் எங்க நடக்குது? இதுதான் முக்கியமான கேள்வி. உண்மையான நோன்புங்கிறது நம்ம பெருமை, சுயநலம், மத்தவங்கள பத்தி புறம் பேசுறது, நம்ம கோபம், இந்த மாதிரி இதயத்துல ஒட்டிட்டு இருக்கிற அழுக்குகளை கிழிச்சு எறியறது தான். சாக்லேட்டை விடுறது ஒருவேளை சுலபமா இருக்கலாம், ஆனா நம்ம ஈகோவை விடுறது, அதுதான் உண்மையான சவால். இந்த தவக்காலம் அந்த சவாலை சந்திக்கிறதுக்கான ஒரு அழைப்பு. சரி, அப்போ இந்த உள்ளத்தின் மனமாற்றம் தான் அடித்தளம். இதுக்கு மேலதான் மத்த பக்தி செயல்களை கட்டணும். இப்ப நற்செய்தி வாசகத்துக்கு வருவோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம். வசனங்கள் 1-6, அப்புறம் 16-18 வரைக்கும் தியானிக்க போறோம். இது புகழ்பெற்ற மலைப்பொழிவின் ஒரு பகுதி இல்லையா? ஆமா, மிக முக்கியமான ஒரு பகுதி. நம்ம அறச்செயல்களோட நோக்கம், அதோட மோட்டிவ் என்னமா இருக்கணும்னு இயேசு ரொம்ப தெளிவா விளக்குறாரு. திருப்பாடல் 95 சொல்ற மாதிரி, உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவர் குரலை கேட்பீர்களாக. அந்த குரலுக்கு இப்ப நாம செவி கொடுப்போம். முதல் வசனத்திலேயே இயேசு ஒரு எச்சரிக்கையோடு ஆரம்பிக்கிறார். மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த தொடக்கம் பாருங்க. ஆமா, ரொம்ப நேரடியான ஒரு கட்டளை. நாம செய்யற நல்ல விஷயங்கள், அது தர்மமா இருக்கலாம், ஜபமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அது மத்தவங்களோட கைத்தட்டலுக்காகவோ பாராட்டுக்காகவோ இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்படி செஞ்சா என்ன ஆகும்னு தெளிவா சொல்லிடுறாரு. விண்ணகத்தில் உள்ள உங்கள் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சிருச்சு. ஆமா, இங்க அறச்செயல்கள்னு சொல்றது எதை குறிக்குது? நல்ல கேள்வி. இங்க அறச்செயல்கள்னு வர கிரேக்க வார்த்தை திக்கையோசேனி, திக்கையோசனே. இதுக்கு நீதி அல்லது சமய கடமைகள்னு அர்த்தம். யூத மரபுல 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான தூண்களா இருந்துச்சு. தர்மம், ஜபம், நோன்பு. சரியா சொன்னீங்க. இந்த 3ம் தான். இயேசு இத செய்யாதீங்கன்னு சொல்லல, அத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா எதுக்காக செய்றீங்கன்னு கேக்குறாரு. உங்க நோக்கம் என்ன? கடவுளை மகிமைப்படுத்தவா இல்ல உங்களையே உயர்த்திக்கவா? அடுத்ததா தர்மம் செய்யறத பத்தி பேசும்போது ரொம்ப ஒரு அழுத்தமான உருவகத்தை பயன்படுத்துறாரு. உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள்னு சொல்றாரு. ஆமா, வெள்ளை வேளக்காரர் அப்படி செய்வாங்கன்னு சொல்றாரு. அந்த காலத்துல சிலர் தர்மம் கொடுக்க போறத ஊருக்கே தெரியப்படுத்த எக்காலம் ஊதுனாங்கன்னு கூட சில விளக்கங்கள் சொல்லுது. அந்த அளவுக்கு பகிரங்கமா இன்னைக்கு காலத்துல இது எப்படி இருக்கும்? நாம செய்யற ஒரு சின்ன உதவிக்கு 100 போட்டோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல போடுறது தானே. ஆமா, அதான் நவீன தம்பட்டம். இங்க வெள்ளை வேடக்காரர்னு இயேசு சொல்ற வார்த்தை மூல கிரேக்க மொழியில ஹைப்போக்ரிட்டிஸ். இதுக்கு நேரடி அர்த்தம் மேடை நடிகர். ஓ, நடிகர்னா? ஆமா, நடிகர்கள் மாதிரி. அவங்க உண்மையான சுபாவத்தை மறைச்சிட்டு பக்திமான் மாதிரி ஒரு முகமூடிய போட்டுக்கிட்டு நடிக்கிறாங்கன்னு இயேசு சொல்றாரு. அவங்க நோக்கம் மக்களை கவரணுமே தவிர கடவுளை பிரியப்படுத்துறது இல்ல. அதனாலதான் அவர்கள் தங்களுக்குரிய கைமாற்றத்தை இவ்வுலகிலேயே பெற்றுக்கொண்டார்கள்னு சொல்றாரு. கரெக்ட். அவங்களுக்கு மனுஷங்க பாராட்டு தான் வேணும், அது கிடைச்சிடுச்சு. கடவுள் கிட்ட இருந்து வேற எதுவும் கிடைக்காது. அப்ப இதுக்கு இயேசு சொல்ற மாற்று என்ன? உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். இது எவ்வளவு அழகான ஒரு கற்பனை. ஆமா, ஒரு செயல் நடக்கும்போது நமக்கே அது தெரியாத அளவுக்கு, அதை பத்தி நம்ம பெருமைப்படாத அளவுக்கு ரொம்ப இயல்பா இருக்கணும். ஒரு பூ மலர்ற மாதிரி. அருமையான உதாரணம். எந்த ஒரு தற்பெருமையும் இல்லாம செய்யணும். ஏன்னா உண்மையான கைமாறு மனுஷங்க கிட்ட இருந்து வர்றதில்ல, அது மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை கிட்ட இருந்து வருது. அடுத்தது ஜபம். இங்கேயும் அதே கருத்துதான். ஆமா, அதே மையக்கருத்து தான். தொழுகை கூடங்கள்லயும் வீதியில நின்னுக்கிட்டோம் மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக ஜபிக்காதீங்கன்னு சொல்றாரு. இது நம்மள நாமளே சோதிச்சு பார்க்க வேண்டிய ஒரு இடம். நாம ஜபிக்கும்போது நம்ம கவனம் கடவுள் மேல இருக்கா இல்ல மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்கன்னு இருக்கா? இதுக்கு இயேசு ஒரு ரொம்ப அழகான அந்தரங்கமான தீர்வை சொல்றாரு. உங்கள் உள்ளறைக்குச் சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். அந்த உள்ளறை அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட உறவை குறிக்குது இல்லையா? நிச்சயமா. இது பொது ஜபத்துக்கு எதிரான கட்டளை இல்ல. இயேசுவே பொதுவா ஜெபிச்சிருக்காரு. ஆனா தனிப்பட்ட ஜபத்தோட முக்கியத்துவத்தை கடவுளுக்கும் நமக்கு நடுவுல இருக்கிற அந்த நெருக்கமான உறவுக்கு அழுத்தம் கொடுக்கறாரு. அந்த தனிமையான நேரத்துலதான் எந்த முகமூடியும் இல்லாம ஒரு குழந்தை அப்பா கிட்ட பேசுற மாதிரி பேச முடியும். ஆமா,
ஆனா இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல செல்போன், டிவி இத்தனை சத்தத்துக்கு நடுவுல எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கடவுளுக்காக நேரம் ஒதுக்குறது ஒரு பெரிய சவால். ஆனா அந்த உறவுல தான் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி இருக்கு. அங்கேயும் அதே வாக்குறுதி தான். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார். கடைசியா நோன்பு. இங்கேயும் அதே மையக்கருத்து தான் இயேசு வலியுறுத்துறாரு. ஆமா, முகம் வாடியவர்களாய் காணப்படாதீர்கள்னு சொல்றாரு. அதாவது, நான் நோன்பு இருக்கேன் பாருங்க, நான் எவ்வளவு பெரிய பக்தன்னு ஊருக்கே விளம்பரப்படுத்தாதீங்கன்னு கண்டிக்கிறாரு. திருவிலியத்துல நோன்போட உண்மையான நோக்கம் என்ன? நோம்போட நோக்கம் நம்மள தாழ்த்தி உலக விஷயங்கள்லேருந்து நம்ம கவனத்தை திருப்பி முழுமையா கடவுளை சார்ந்திருக்கிறது தான். அது ஒரு ஆன்மீக பயிற்சி. பசியின் மூலமா நம்ம பலவீனத்தை உணர்ந்து கடவுளோட பலத்தை தேடுறது. ஆமா, ஆனா அது ஒரு வெளிவேஷமா மாத்தும்போது அதோட புனிதம் போயிடுது. உண்மையான நோன்பு வயித்துல இல்ல, இதயத்துல நடக்கணும். நம்ம தீய ஆசைகளை கட்டுப்படுத்துறது தான் உண்மையான நோன்பு. இதுக்கு இயேசு சொல்ற அறிவுரை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவும்லன்னு சொல்றாரு. ஆமா, அந்த காலகட்டத்துல இது ஒரு மகிழ்ச்சியின் அடையாளம். நோன்பு இருக்கும்போது இதெல்லாம் தவிர்க்கிறது தான் வழக்கம். ஆனா இயேசு ஒரு படி மேல போய், நீங்க நோன்பு இருக்கிறது மத்தவங்களுக்கு தெரியவே வேண்டாம், சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. ஏன்னா உங்க நோன்பு மனுஷங்களுக்கு இல்ல, கடவுளுக்கு. சரியா சொன்னீங்க. அத மறைவாய் உள்ள உங்கள் தந்தை மட்டுமே அறிய வேண்டும். அவர்தான் அதுக்கு பலன் கொடுப்பார். அப்போ இந்த 3 செயல்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம்னா அது நம்ம உள்நோக்கம். ஆமா, இன்டென்ஷன். அதுதான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இன்னைக்கு நாம செய்யற எல்லாத்தையும் உடனே ஷேர் பண்ற ஒரு சோஷியல் மீடியா உலகத்துல வாழ்றோம். அதனால நம்ம பக்திய ஒரு பெர்ஃபார்மன்ஸா மாத்துறதுக்கான சோதனை ரொம்பவே அதிகம். உண்மைதான். ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. அப்போ நாம செய்யற நல்ல விஷயங்களை சோஷியல் மீடியால ஷேர் பண்றது எப்போதுமே தப்பா? மத்தவங்கள ஊக்குவிக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல செஞ்சா அதுவும் வெளிவேஷம் ஆயிடுமா? உதாரணமா, ஒருத்தர் ரத்த தானம் செஞ்சுட்டு மத்தவங்களையும் செய்ய சொல்லி ஒரு பதிவு போட்டா அது தவறா? இது ரொம்ப முக்கியமான நடைமுறைக்கு தேவையான கேள்வி. இயேசுவோட போதனை நல்லதை ஷேர் பண்ணவே கூடாதுன்னு சொல்ற ஒரு முழுமையான தடை இல்ல. அப்போ அத நம்ம இதயத்தை சோதிச்சு பார்க்க சொல்ற ஒரு அழைப்பு. ஒரு பதிவை போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்மள நாமளே நேர்மையா கேட்டுக்கணும். நான் ஏன் இதை செய்றேன்? இதுல 90% மத்தவங்கள ஊக்குவிக்கிறதுக்கா, இல்ல 10% எனக்கான பாராட்டுக்கா? இல்ல 90% எனக்கான பாராட்டுக்காகவா? ஆமா, அந்த கேள்வியை நேர்மையா கேட்டா நம்ம உள்நோக்கம் நமக்கே தெரிஞ்சிடும். உண்மையான கைமாறுங்கிறது மனுஷங்கிட்டேந்து வர சில லைக்ஸ் இல்ல, அது மறைவாய் உள்ள நம்ம தந்தைகிட்டேந்து வர நிலையான அமைதியும் ஆசீர்வாதமும் தான். உங்கள் அறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் அப்படிங்கிறார் இயேசு. இங்க அறைன்னு சொல்றதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை டாமியோன். டாமியன், அதுக்கு என்ன அர்த்தம்? இது பொதுவா படுக்கை அறைய குறிக்கிற வார்த்தை இல்ல. இதோட அர்த்தம் ஒரு ரகசிய அறை, ஒரு பொருள் வைக்கும் கிடங்கு அல்லது ஒரு பொக்கிஷ அறை. அப்படியா? அப்போ இயேசு சும்மா உங்க ரூமுக்கு போங்கன்னு சொல்லல, உங்க வாழ்க்கையில உங்க மனசுல யாருக்கும் தெரியாத ரொம்ப தனிப்பட்ட பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போங்கன்னு சொல்றாரு. கரெக்ட். உலகத்தோட சத்தங்கள், கவனச்சிதறல்கள்லாம் இல்லாத ஒரு இடத்துக்கு போய் கடவுள்கிட்ட பேசுங்கன்னு சொல்றாரு. திருத்தந்தை 14ஆம் லியோன் இத ரொம்ப அழகா சொல்வாரு. சொல்லுங்க. இந்த உள்ளத்தின் அறைக்குள் போறது உலகத்திலிருந்து தப்பிச்சு ஓடுறதில்ல, அது நம்ம இதயத்தை புதுப்பிக்கிறதுக்கான ஒரு வழின்னு சொல்வாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? ஃபோன் நோட்டிபிகேஷன், வேலை டென்ஷன், எப்பவும் ஒரு இரைச்சல். ஆமா. இந்த இரைச்சலுக்கு நடுவுல நமக்கான ஒரு டேமியோன, ஒரு அமைதியான உள்ளத்தின் அறைய நாம தான் உருவாக்கிக்கணும். அது ஒருவேளை அதிகாலை 5 நிமிஷம் அமைதியா இருக்கிறதுல இருக்கலாம், இல்லனா வண்டி ஓட்டும் போது பாட்டு கேட்காம கடவுளோட பேசுறதுலயும் இருக்கலாம். இயேசுவோட நோக்கம் ரொம்ப தெளிவா தெரியுது. தர்மம், ஜபம், நோன்பு, இது 3 தப்புன்னு அவர் சொல்லல. ஆனா இத நீங்க யாருக்காக செய்றீங்கன்னு உங்களையே கேட்டுக்கோங்கன்னு சொல்றாரு. உங்க நோக்கம் என்னன்னு பார்க்க சொல்றாரு. ஆமா, உங்க நோக்கம் மத்தவங்களோட பாராட்டா இருந்தா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கைமாற கிடைச்சிடுச்சு, அதோட முடிஞ்சுது. ஆனா உங்க நோக்கம் கடவுளா இருந்தா மறைவாய் உள்ளவற்றை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார். அந்த கைமாறு மனிதர்களோட லைக்குகளை விட, பாராட்டுகளை விட பல மடங்கு பெரியது. இந்த உள்நோக்கத்தை சரி செய்யறது தான் தவக்காலத்தோட மையமா இருக்கணும்னு புரியுது.
இது நம்மள அடுத்த வாசகத்துக்கு, அதாவது திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின கடிதத்துக்கு கூட்டிட்டு போகுது. இங்க பவுல் ஒரு அவசர அழைப்பு கொடுக்கிறாரு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது திருமுகம் அதிகாரம் 5 வசனம் 20 அதிகாரம் 6 வசனம் 2 வரை. முத வசனம். இந்த வசனத்துல கிறிஸ்துவின் தூதுவர்கள்ன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, ஆமா, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. நாம சும்மா ஒரு மெசேஜ் சொல்றவங்கன்னு நினைச்சுக்க கூடாது. அதோட கிரேக்க மூலமொழியில பாத்தீங்கன்னா பிரிஸ்பியூயமன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பிரிஸ்பியூயமன். ஆமா, அதோட நேரடி அர்த்தம் என்னன்னா ஒரு அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ பிரதிநிதியா செயல்படுறது. ஓ, ஒரு அம்பாசடர் மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஒரு நாட்டு தூதர் இன்னொரு நாட்டுக்கு போனா அவர் சொந்த கருத்தை பேச மாட்டாரு, தன்னை அனுப்பின அரசாங்கத்தோட செய்தியை தான் பேசுவாரு. அதுபோல பவுல் சொல்றாரு, நாங்க எங்களை பத்தி பேசல, விண்ணக அரசாங்கத்தோட, அதாவது இயேசு கிறிஸ்துவோட பிரதிநிதியா இருக்கோம்னு சொல்றாரு. ஆனா இது நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பாக்குறது? அதுதான் முக்கியம். இந்த அழைப்பு குருக்களுக்கோ திருத்தொண்டர்களுக்கோ துறவிகளுக்கோ மட்டும் இல்ல, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருத்தருமே கிறிஸ்துவின் தூதுவர் தான், இல்லையா? நிச்சயமா. நாம வேலை செய்யற இடத்துல ஒரு பிரச்சனை வரும்போது நாம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம குடும்பத்துல ஒரு வாக்குவாதம் வரும்போது நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன, இதெல்லாம் தான் நாம யாருடைய தூதுவர்னு காட்டிடும். ஆமா, கடவுளே நம்ம வழியா என் பிள்ளையே என் கூட ஒப்புரவாகும்னு மத்தவங்கள கூப்பிடுற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும். அதுதான் இதோட அர்த்தம். ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்மள பார்க்கும்போது மற்றவங்களுக்கு கிறிஸ்துவோட நினைவு வரணும். கரெக்ட். சரி, ஒரு தூதுவர்னா அவர் கொண்டு வர்ற செய்தி என்ன? அந்த செய்தி தான் அடுத்த வசனத்துல இருக்கு. நம்ம விசுவாசத்தோட மையப்புள்ளியே அதுதான் சொல்லலாம். சொல்லுங்க. வசனம் 21. நாம் கிறிஸ்துவின் வழியாக தமக்கு ஏற்புடையவராக மாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். இது ஒரு அற்புதமான தெய்வீக பரிமாற்றம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பாவமே அறியாதவர், பரிசுத்தத்தோட முழு உருவம் இயேசு. அவர் நம்ம பாவங்களை, உங்களுடைய என்னுடைய பாவங்களை சிலுவையில தன்மேல சுமந்துகிட்டாரு. எதுக்காகன்னா அவருக்கு பதிலா நாம கடவுளுடைய நீதிய, அதாவது கடவுளுக்கு ஏற்புடைய அந்த நிலையை நாம பெற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காக. அருமை. அந்த மூலமொழியான கிரீக்கத்துல இந்த நீதிக்கு டிகையாசினே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது நாம செஞ்ச புண்ணியத்தாலேயோ நோம்பாலேயோ சம்பாதிச்சதில்ல. இல்லவே இல்ல. இது கடவுள் தன்னோட அளவற்ற அன்புனால நமக்கு கொடுக்கிற ஒரு இலவச கொடை, ஒரு பரிசு. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் குற்ற உணர்ச்சியால வேதனைப்படுறோம்? ஆமா, நிறைய பேரு. நான் ஜெபம் பண்ண தகுதி இல்லாதவன், நான் கோவிலுக்குள்ள போகவே தகுதி இல்லாதவள், கடவுள் எப்படி என்னை ஏத்துப்பாருன்னு நம்மள நாமே வருத்திக்கிறோம். இந்த வாசகம் நமக்கான மருந்து. உங்க மதிப்பு உங்க செயல்ல இல்ல, கிறிஸ்துவின் செயல்ல இருக்குன்னு இது ஆணித்தரமா சொல்லுது. நீங்க சம்பாதிக்க முடியாத ஒரு பரிச விசுவாசத்தோட ஏத்துக்க மட்டும்தான் நீங்க அழைக்கப்படுறீங்க. ஆமா, அந்த தகுதியின்மை உணர்விலிருந்து நம்ம வெளியே வரணும். இயேசுவோட பலியால நாம தகுதியுள்ளவங்களா மாறிட்டோம். நிச்சயமா. சரி, அந்த பரிசை நாம வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பங்கு என்ன? அத பத்தி தான் பவுல் அடுத்ததா பேசுறாரு. அதிகாரம் 6 வசனம் 1 சொல்றாரு, நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதுல இணைந்து உழைக்கும்ன்ற வார்த்தை ரொம்ப ஆழமானது. கிரேக்க மொழியில அது சினோகவுண்டேஸ்னு வருது. சின் அப்படின்னா ஒன்றாக, ஏர்கோ அப்படின்னா வேலை. ஓ, அப்போ கூட்டு பணியாளர்கள். ஆமா, ஒரு பார்ட்னர்ஷிப். கடவுள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்மள சும்மா இருக்க சொல்லல, அவரோட மீட்பு திட்டத்துல நம்மளையும் ஒரு பங்காளியா கூப்பிடுறாரு. அப்போ அருளை பெற்றுக்கொள்றது முதல் படி. ஆமா, அந்த அருளை பயன்படுத்தி அவரோட சேர்ந்து அன்பு பணியாற்ற உழைக்கிறது அடுத்த படி. சரி, அப்போ அருளை வீணாக்குறதுனா என்ன? இதையே நாம யோசிக்கணும். சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி இது சும்மா சோம்பேறியா இருக்கிறது மட்டும் இல்ல. கடவுளோட மன்னிப்பை நாம ஏத்துக்கிட்டு, ஆனா நம்மள காயப்படுத்தின ஒருத்தரை மன்னிக்காம இருந்தா அது அருளை வீணாக்குறது. ஆமா, கரெக்ட். கடவுள்கிட்ட இருந்து பொறுமையை கேட்டு வாங்கிட்டு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க மேல எரிஞ்சு விழுந்தா அது அருளை வீணாக்குறது. ஆற்றலை பெற்றுக்கிட்டு மத்தவங்களுக்கு உதவ வாய்ப்பு இருந்தும் செய்யாம போறது, அதுவும் அருளை வீணாக்குறது தான். ஆமா, கடவுளோட அருள் தேங்கி நிக்கிற குளம் இல்ல, அது ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு நதி. அது நம்மள மன்னிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்மள மாற்றி நம்ம வழியா மத்தவங்களுக்கு பாயறதுக்காகவும் கொடுக்கப்படுது. ரொம்ப சரியான விளக்கம். இது ஒரு அழகான சங்கிலி தொடர் மாதிரி இருக்கு. நாம தூதுவர்கள், நம்ம செய்தி கிறிஸ்துவின் பலி. அந்த பலியை ஏத்துக்கிட்ட நாம அருளப்பட்டோம். அந்த அருளை வீணாக்காம அவரோடு சேர்ந்து உழைக்கணும். எல்லாம் சரி, ஆனா எப்ப செய்யணும்? முக்கியமான கேள்வி. அதுக்கான பதில் தான் கடைசி பகுதி.
ஒரு அவசர அழைப்பு. அதிகாரம் 6 வசனம் 2ல பவுல் சொல்றாரு, தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். பவுல் இங்க இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து மேற்கோள் காட்டுறாரு. ஆமா, அன்னைக்கு பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதி அது. உங்களை விடுவிக்கிற காலம் வரும், அது தகுந்த வேளைன்னு கடவுள் சொன்னார். அந்த வாக்குறுதி இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வழியா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் முழுமையா நிறைவேறி இருக்குன்னு பவுல் அறிவிக்கிறாரு. அந்த தகுந்த காலம். ஆமா, அந்த தகுந்த காலம் கிரேக்கத்துல கைரோஸ் யூப்ரோஸ்டெக்டோஸ், அதாவது ஏற்கப்படத்தக்க மிகச்சரியான தருணம்ங்கிறது. இப்பதான் இப்போதே அந்த மீட்பு நாள் என்பது நாளைக்கோ அடுத்த வாரமோ ரிட்டையர் ஆன பிறகோ இல்ல, இன்றே, இப்போதே. நம்ம ஆன்மீக விஷயங்களை இவ்ளோ தள்ளி போடுறோம் இல்லையா? ஆமா, நிறைய. சரி, நாளையிலேருந்து தினமும் ஜெபம் பண்ணலாம், அடுத்த வாரம் அந்த நண்பர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம், இந்த கெட்ட பழக்கத்தை அப்புறம் மாத்திக்கலான்னு தள்ளி போட்டுட்டே போறோம். ஆனா இந்த வாசகம் நம்ம தோளை பிடிச்சு உலுக்கி சொல்லுது, தள்ளி போடாதே, இன்றே ஒப்புரவாகு, இன்றே மன்னி, இன்றே கடவுளின் அருளை முழுசா ஏத்துக்கோ. ஆமா, அந்த வாய்ப்பு, அந்த திறந்த வாசல் இப்போதே உனக்காக காத்திருக்கு. கடவுள் இப்போதே நமக்காக காத்திருக்கிறார். ஆமென். அப்போ முக்கியமான செய்திகளை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். முதல்ல, நாம ஒவ்வொருத்தருமே கிறிஸ்துவின் தூதுவர்கள். ஆமா, விண்ணக அரசின் பிரதிநிதிகள். இரண்டாவதா, இயேசுவோட பலியால ஒரு புனித பரிமாற்றம் நடந்திருக்கு. நாம கடவுளுக்கு ஏற்புடையவங்களா மாறிட்டோம். மூன்றாவதா, நாம பெற்ற அருளை வீணாக்காம கடவுளோட சேர்ந்து உழைக்கிற கூட்டாளிகளா இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் மேல செயல்பட வேண்டிய காலம் இதுவே. மீட்பின் நாள் இன்றே. உங்க கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைங்களா, பெற்றோரா, இல்ல கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம். அந்த உறவுல நீங்க இன்னைக்கு எப்படி கிறிஸ்துவின் மன்னிப்பை காட்டுற ஒரு தூதுவரா இருக்க முடியும்? நீங்க செஞ்ச தவறுக்காக நீங்க யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், யாரு நீங்க மன்னிக்கணும்? தயங்காதீங்க, தள்ளி போடாதீங்க. கடவுளோட அருள் உங்களுக்காக காத்திருக்கு. காலம் இன்னும் கடந்து போகல, இப்போதே தகுந்த காலம். நாம எல்லா விஷயத்தையுமே தள்ளி போடுறோம். ஆனா ஆன்மீக விஷயத்துல தள்ளி போடுறது எவ்வளவு ஆபத்தானதுன்னு பவுல் உணர்த்துறாரு. திருநீற்று புதன்கிறது ஒரு கேலண்டர்ல இருக்கிற நாள் மட்டும் இல்ல, அது நம்ம ஆன்மாவுக்கான ஒரு அலாரம். ஆமா, இப்பவே எழுந்துரு, இப்பவே செயல்படு. கடவுளோட அருள் இப்போ உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு, அதை வீணாக்காதன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பாப்போமே. முதல்ல யோவேல், உங்க உடையா இல்ல இதயத்தை கிழியுங்க அப்படின்னு சொல்லி உள்ளான மாற்றத்துக்கு அழைக்கிறாரு. அடுத்து இயேசு, நீங்க செய்யற பக்தி செயல்கள்லாம் மத்தவங்களுக்காக இல்ல, கடவுளுக்கு மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நோக்கத்தை சரி செய்ய வழிகாட்டுகிறாரு. கடைசியா பவுல், இந்த மாற்றத்தை தள்ளி போடாதீங்க, இப்போதே கடவுளோடு ஒப்புரவாகுங்கன்னு சொல்லி ஒரு அவசர அழைப்பு விடுக்கிறார். இது மூணும் சேர்ந்தே தவக்கால தொடக்கத்துக்கு ஒரு முழுமையான சக்தி வாய்ந்த செய்தியை கொடுக்குது. இது ஏதோ விதிகளை கடைபிடிக்கிற காலம் இல்ல, இது கடவுளோட நம்ம உறவை புதுப்பிக்கிற ஒரு பயணம். நாமே நேர்மையா சுய பரிசோதனை செஞ்சு நம்ம இதயத்துல இருக்கிற அழுக்குகளை நீக்கி கடவுள்கிட்ட நெருங்கி வர்றதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு. சரி, அப்போ எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தாச்சு. உரையாடலோட முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கலாமா? சொல்லுங்க, கேட்க ஆர்வமா இருக்கு. மறைவாய் உள்ளவற்றை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பாருன்னு இயேசு திரும்ப திரும்ப சொல்றாரு. நாம மத்தவங்களோட புகழ தேடக்கூடாதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதுல இன்னும் ஒருபடி மேல போய் யோசிச்சா, சில சமயம் நாம ஒரு நல்லது செஞ்சா மத்தவங்க பாராட்டலனாலும் நமக்குள்ளே ஒரு திருப்தி, ஒரு பெருமை வரும் இல்லையா? நான் இன்னைக்கு இதை செஞ்சேன், நான் எவ்ளோ நல்லவன், நமக்கு நாமே ஒரு பாராட்டு பத்திரம் கொடுத்துக்குவோம். மாமா, அது நடக்கத்தான் செய்யுது. அதுவும் ஒரு விதமான சுய புகழ்ச்சி தான். இப்போ என்னோட கேள்வி இதுதான், அந்த சுய பாராட்டிய கூட எதிர்பார்க்காம அத கூட கடந்து போறது எப்படி? ஒரு நல்ல செயலை செஞ்சுட்டு அத உடனே முழுசா மறந்துட்டு அத நமக்கும் கடவுளுக்கும் நடுவுல நடந்த ஒரு அன்பு பரிமாற்றம் மட்டும்தான் நினைக்கிற அளவுக்கு நம்மால பக்குவப்பட முடியுமா? வாவ்! வலது கை செஞ்சது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னா ஒருவேளை அது வலது கைக்கே கூட திரும்ப தெரியக்கூடாதுன்னு அர்த்தமா இருக்குமோ? அந்த செயலை பத்தின நினைவே நம்ம மனசுல ஒரு பெருமையா தாங்காம அத முழுசா கடவுள் கற்பணிச்சுட்டா எப்படி இருக்கும்? இதுதான் ஒருவேளை உண்மையான ஆன்மீக முதிர்ச்சியா இருக்குமோ? இது ரொம்ப ஆழமான சிந்தனை. நம்ம செயல்களோட நினைவுகள் கூட நம்ம ஈகோவுக்கு தீனி போடாம பாத்துக்கிறது. இந்த தவக்காலத்துல இத முயற்சி செஞ்சு பாக்குறது ஒரு பெரிய சவாலா இருக்கும். ஆமா,
இந்த ஆழமான பார்வையை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. இந்த வாரம் உங்களுக்கும் கடவுளுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு மறைவான நல்ல செயலை உங்களால செய்ய முடியுமா? அது உங்க வீட்ல யாருக்கும் தெரியாம அவங்களுக்காக நீங்க சொல்ற ஒரு ரகசிய ஜெபமா இருக்கலாம், இல்ல உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு எந்த பாராட்டுக்கும் காத்துக்காம செய்யற ஒரு சின்ன உதவியா இருக்கலாம். அப்படி செய்யும்போது அந்த அமைதியில கடவுளோட உங்க உறவு எப்படி ஆழமாகுதுன்னு சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நம்புறோம். அப்படி நீங்க நினைச்சா இந்த வார்த்தை தேவைப்படுற மத்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதரா இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே உமது பேரன்பு கேற்பா எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் மற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடமுறை தூயதோருள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும்.
ஞானம் தந்து என்னை தாங்கி எழும் என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும்.